ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக்கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆஸ்திரேலியா போயிருக்காரு. ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் அவருக்கு கிடைத்த வரவேற்பு மட்டும் நீங்களே பாருங்களேன். ஆஸ் யூஷுவல் எந்த ஒரு நாட்டிற்கு சென்றாலும் நரேந்திர மோடி அவர்கள் அந்த நாட்டிடமிருந்து என்ன பெஸ்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு வர முடியும், நம்ம என்னெல்லாம் ஒப்பந்தம் போட முடியும் என்று பார்த்து செய்வார் என்று எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிரக்ஸா எனக்கு ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் திரு ஆண்டனி அல்பனீஸ் அவர்கள் இந்தியன் டயஸ்போராவை பற்றி, இந்தியன் கம்யூனிட்டி பற்றி அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவ்வளோ ஒரு உண்மையான ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்காரு. யார் இந்த ஆண்டனி அல்பனீஸ் தெரியுதா? இதுக்கு முன்னாடி மோடி அவர்களை பார்த்து பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் த பாஸ் என்று இதுக்கு முன்னாடி விசிட்ட சொல்லியிருந்தார் இல்லையா? பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் த பாஸ். அதே ஆண்டனி அல்பனீஸ் அவர்கள் இப்பொழுது இந்தியன் கம்யூனிட்டியை பார்த்து, ஆஸ்திரேலியாவில் வசிக்கக்கூடிய இந்தியன் கம்யூனிட்டியை பார்த்து, எப்போதெல்லாம் இந்த நாட்டிற்கு ஒரு ஆபத்து வருகிறதோ அவர் ஆஸ்திரேலியாவுக்கு சொல்றாரு, இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரபிள், நேஷனல் கிரைசிஸ், முதல்ல வரக்கூடியது இந்தியன் கம்யூனிட்டி தான் என்று அவர் சொன்னது. இதுக்கு முன்னாடி நான் மோடி கிட்ட அடிக்கடி நான் சொல்ற ஒரு வார்த்தை தான் இது. நாங்க பிரைவேட் கான்வர்சேஷன்ல இது நான் சொல்லிட்டு இருப்பேன், முதல் முறையாக பப்ளிக்ல சொல்றேன் அப்படின்னு ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தாரு. In times of trouble or national crisis, I have told Prime Minister Modi this in private before many times, but today I say it publicly as well. It is the Australian Indian community who are the first to volunteer their help and to lend a hand to their fellow community members. இதுதான் உண்மையான இந்தியர்களுடைய மாண்பு. எங்கு சென்றாலுமே அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு வாழ்வார்கள். ஒரு சில நாடுகள், இப்போ பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள், பாகிஸ்தான்லேருந்து மைக்ரேட் ஆகி வேற நாடுக்கு போனாங்கன்னா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, யூகேவில் பாருங்க, யூகேவில் க்ரூமிங் கேங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, பாகிஸ்தானி ரேப் கேங்ஸ் தெருவாக யூகேனுடைய மைனர் கேர்ள்ஸை ரேப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான்லேருந்து அங்கே சென்ற அகதிகள்னு சொல்ல முடியாது, லீகலா போயிருக்காங்க. லீகலா போய் அங்க அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை மதிக்காம யூகேனுடைய காவல்துறை அதிகாரிகளை பொது வழியில கொலை செய்வார்கள். யூகேல வாழக்கூடிய மக்களை பிராட் டே லைட்ல அவங்க வெட்டி போடுவாங்க. இப்படியெல்லாம் இல்லாமல் இந்தியன் கம்யூனிட்டி எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் அந்த நாட்டு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அந்த நாட்டிற்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இந்தியாவுடைய இந்த ரூல்ஸையும் விட்டு கொடுக்காம அந்த நாட்டுக்கும் கொஞ்சம் விசுவாசமாக இருந்து ஒரு வின்-வின் சிச்சுவேஷனாக இந்தியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் அவருடைய லாங்குவேஜ்ல வேற வார்த்தைகளை கொண்டு அவர் சொல்றாரு. இப்போ பாரத பிரதமர் என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம். ஒரு கம்யூனிட்டி ஈவெண்ட், பெரிய ஒரு கம்யூனிட்டி ஈவெண்ட், 30,000க்கும் மேல, நான் சொல்றது ரொம்ப கம்மியான நம்பர் சொல்றேன், ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க பாரத பிரதமரை பார்ப்பதற்காக மட்டும் வந்திருந்தாங்க. அவங்களிடையே உரையாற்றும் போது நிறைய பாயிண்ட் பேசுறாரு. அதுல எனக்கு பார்த்தோன்னே கூஸ் பம்ஸ் ஆன ஒரு மொமெண்ட் பாத்தீங்கன்னா, அவர் ஆபரேஷன் சிந்தூரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த அரங்கம் அப்படியே அதிர்ந்து மோடி 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 என்ற கோஷத்தோட சேர்ந்து பாரத் மாதா கி ஜெய் என்ற அந்த கோஷம் ஒலித்த பொழுது பாரத பிரதமர் ஒரு செகண்ட் தன்னுடைய உரையை நிறுத்தி கொண்டு அவரும் இந்த கிரௌட பார்த்து ஒரு புன்னகை சிரிப்பு சிரிக்கிறாரு. உண்மையிலேயே அதை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் கூஸ் பம்ஸ் கேரண்டீட். भारत के डिफेंस प्लेटफॉर्म की कैपेबिलिटी और क्रेडिबिलिटी दुनिया देख रही है. आपने ऑपरेशन सिंदूर के दौरान
ऑपरेशन सिंदूर के दौरान डेमो तो देख ही लिया होगा। धमाके आतंकियों के अड्डों पर हो रहे थे और गूंज पूरी दुनिया में सुनाई दे रही थी। टेरर कैंप पर इस करारे प्रहार से आपको गर्व हुआ कि नहीं हुआ? हुआ कि नहीं हुआ? साथियों, மோடி அவர்கள் ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு ஒரே ஒரு சின்ன மெசேஜ் தான் சொல்றாரு. அது என்னன்னா, grow more, achieve more. நல்லா வளருங்கள், நிறைய சாதியுங்கள் என்று உற்சாகம் அளிக்கிறார் அங்க. grow more, grow more. इसलिए साथियों, भारत अब स्पेस में अपना गगनयान भेजने की तैयारी कर रहा है। भारत अब अपना स्पेस स्टेशन बनाने के लक्ष्य पर चल रहा है। साथियों, அடுத்ததாக பாரத பிரதமர் இந்தியாவில் நாங்க செய்யக்கூடிய இந்த மேனுஃபேக்சரிங் புரட்சியை பத்தி பேசுறாரு. இப்போ சிப்ஸ்ல இருந்து, சிப்ஸ்னா செமி கண்டக்டர் சிப்ஸ்ல இருந்து ஷிப்ஸ் வரைக்கும், கடல்ல போர்க்கப்பல்கள் வரைக்கும் அனைத்தையுமே இப்பொழுது நாம் இந்தியாவிலேயே தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அரசாங்கத்தினுடைய மந்த்ரா, தாரக மந்திரமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, பீப்புள் ஃபர்ஸ்ட், இந்த மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ, இது மாதிரி நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரியான ஒரு மந்திரமாக நாகரிக் தேவோபவ, மக்கள் தான் எங்களுக்கு கடவுள் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி எங்களுக்கு மக்களே முக்கியம், எங்க நாட்டு மக்களை கடவுளாக பாவித்து நாங்கள் ஆட்சி புரிந்து வருகிறோம் என்பதை அவர் குறிப்பிடுறாரு. आज चिप से लेकर शिप तक मैन्युफैक्चरिंग का भारत में एक नया इकोसिस्टम डेवलप किया जा रहा है। साथियों, भारत के बड़े सपनों, बड़ी एस्पिरेशंस की नींव है भारत का नागरिक, वी द पीपल, और इन सपनों को एनर्जी दे रहा है। पीपल फर्स्ट यानी नागरिक देवो भव का मंत्र ये आज के भारत की गवर्नेंस का मूल मंत्र बन गया है. ஸோ இதெல்லாம் மெல்பர்ன்ல நடந்த கம்யூனிட்டி ஈவெண்ட்ல பேசப்பட்ட வார்த்தைகள். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பைலேட்டரல் மீட்டிங்ஸ் நடக்குது. அப்போ ஆஸ்திரேலியாவில் பாத்தீங்கன்னா 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு சோஷியல் மீடியா பேன் என்கிற ஒரு சட்டம் இருக்கிறது. அதை பார்த்து மோடி அவர்கள் ஆண்டனி அல்பனீஸ் அவர்களிடம், நாங்க உங்களை பார்த்து கத்துக்கொண்டிருக்கிறோம், we are learning from you என்று குறிப்பிடுகிறார். एक्सेलेंसी, मैं तो हमेशा बराबर आपको फॉलो करता हूं और उसमें भी आईटी और सोशल मीडिया की दुनिया में जिस प्रकार से आप कानूनों में बदलाव ला रहे हैं, समाज को बचाने के लिए काम कर रहे हैं, वो दुनिया के लिए एक बड़ा इंस्पायरिंग है. हम आपसे बहुत कुछ उसमें से ले रहे हैं. ஸோ இந்தியாவுக்கான டேக் அவேவா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்காக, நியூக்ளியர் ப்ரோக்ராம்காக ஆஸ்திரேலியாவிடமிருந்து நம்ம யுரேனியம் இம்போர்ட் பண்ண போறோம். இதை அதிகாரப்பூர்வமாக பிஎம் மோடியும் சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் ஆண்டனி அல்பனீஸ் அவர்களும் we are going to export uranium to India என்பதை உறுதிப்படுத்தியிருக்காரு. Today we can confirm the signing of the administrative arrangement to enable uranium exports to India for peaceful purposes under the 2015 Australia-India Nuclear Cooperation Agreement. The arrangement facilitates Australian uranium exports to India to help increase the share of non-fossil fuel power capacity, providing an additional market for the Australian resources sector. இதுதாங்க பிக்கஸ்ட் டேக் அவே ஃப்ரம் ஆஸ்திரேலியா. நம்மளுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்காக, நம்மளுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம்காக
நம்ம ஒரு முக்கியமான மினரலை ஆஸ்திரேலியாவிலிருந்து நம்ம இம்போர்ட் பண்ண போறோம் இல்லையா, இது பிக்கஸ்ட் டேக்அவே. இன்னும் நிறைய அடுத்தடுத்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல மற்றும் அவங்களுடைய அறிக்கையில மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஒரு விரிவான அறிக்கையாக கொடுப்பாங்க. வாட் ஆர் த கீ டேக்அவேஸ், இந்த மோடி அவர்களுடைய ஆஸ்திரேலியா விசிட்ல இருந்து என்ன டேக்அவேஸ் என்பதை அவங்க சொல்லும்போது, அறிக்கையா விடும்போது அடுத்தடுத்த வீடியோ நம்ம விரிவாக பார்ப்போம். சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன்ட். வணக்கம், வந்தே மாதரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.